தற்போதைய அண்மை செய்தி. முதலமைச்சர் குடும்பம் திமுக அமைச்சர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மட்டும் மும்மொழி கொள்கை பயிற்றுவிக்கும் போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏன் மும்மொழி கொள்கையை பயிற்றுவிக்க கூடாது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை குறித்தும் புதிய கல்வி கொள்கை குறித்தும் மேடையில் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வலைதள பதிவுல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில கல்வியில் சமத்துவத்திற்காக உருவாக்கப்பட்ட புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்கிறார். அவர் பேசியதில், எங்கள் அரசு பள்ளி மாணவர்களில் மட்டுமே நீங்கள் என்றும் திணிக்க விரும்பும் கல்வி முறையை தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வேறுபட்ட தரத்தை அனுமதிப்பது இது ஒருதலை பட்சமானது என்று முதல்வர் கூறியிருக்கிறார். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் அமைச்சர்களும் நடத்தும் தனியார் பள்ளிகள் உட்பட தனியார் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மூன்றாவது மொழியை கற்க வாய்ப்பு வழங்கும் பொழுது எங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஏன் அந்த மூன்றாவது மொழியை கற்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்தியாவின் வடக்கில் உள்ள மக்கள் ஆங்கிலத்தில் புலமை பெறவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுவது எங்களுக்கு ஆச்சரியமாக இருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேற்கொண்டு இந்த ஆங்கில பெறுவதில் நீங்கள் எவ்வளவு புலமை பெற்றிருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை முதல்வரிடம் இவர் வைத்திருக்கிறார். மேலும் உங்கள் பகுதி நேர பள்ளி கல்வி அமைச்சர் மற்றும் பள்ளி கல்வி அமைச்சர் தங்கள் அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களின் எதிர்காலத்தில் விளையாண்டு வருவதாகவும் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தமிழ் மொழி திறன் குறித்த சமீபத்திய ARES கிராமப்புற 2024 அறிக்கையை படிக்க விரும்புமாறு கேட்டுக்கொள்கிறார். அதாவது தமிழகத்துல அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களின் கல்வித்தரம் 5, 6 மற்றும் 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் கம்மியாக இருப்பதாக ஒரு அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பதிவை தனது வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேற்கொண்டு அமைச்சர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகளில் மற்றும் மும்மொழிக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்துல அரசு பள்ளிகளை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் ஏன் மும்மொழியானது இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தனது வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.